அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். 14 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டு விட்டு போனாங்க. அது இவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கு. அப்படின்னா ஏன் வீட்டு விட்டு வந்தீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக அந்த சின்ன வயசுல வீட்டு விட்டு போனீங்க? ஏய் துர்கா, என்ன இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு? 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஞாபகத்துல இருக்குமோ என்னமோ. ஏன் இருக்காது? அப்ப நடந்த விஷயங்கள் எல்லாம் மறக்காம சொல்றாங்கல்ல, அப்ப இந்த விஷயமும் மறக்காம தான் சொல்லணும். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? காரணத்தை சொல்லுங்க. இல்லனா இது ஞாபகத்துல இல்லன்னு சொல்ல போறீங்களா? ஏன் அப்படி சொல்லணும்? எங்களுக்கு அந்த காரணம் நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. வீட்டை விட்டு ஓடி வந்த நாள் தான் எங்களுக்கு ஞாபகத்துல இல்லன்னு சொன்னோம். ஆனா எந்த காரணத்துக்காக ஓடி வந்தோங்கிறத நாங்க ஞாபகத்துல இல்லன்னு எப்பவும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது எப்பவும் எங்க நினைப்பிலே இருக்கு. நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நாங்க அதை டக்குன்னு சொல்லுவோம். தூக்கத்துல எல்லாம் எழுப்புறது இருக்கட்டும், முதல்ல காரணத்தை சொல்லுங்க. கிணத்துல நான் விழுந்ததுக்கு அப்புறம் அம்மா திட்டுறாங்கன்னு அக்கா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுலயும் ஒரு நாள் அக்காவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும்னு சித்தர் யோசனை சொன்னதை சொல்லி அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. ஆனா அம்மா முடியவே முடியாதுன்னு அழுதாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் அக்காவாவது நல்லா இருக்கட்டும், நாம பிரிஞ்சு போயிடலாம்னு நினைச்சுதான் நாங்க வீட்டை விட்டு வெளியேறணும். இதாnkா நாங்க வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு காரணம். இப்போ உங்க சந்தேகம் விலகிடுச்சா? இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இல்ல மஞ்சு, எனக்கோ துர்காவுக்கோ உங்க 2 பேர் மேல எந்த சந்தேகமும் இல்ல. எல்லாம் தீர்ந்துருச்சு. துர்கா நீயும் சொல்லு. ஆமா மஞ்சு, எங்களோட உண்மையான தங்கச்சிங்க இல்லாம வேற யாரும் டூப்ளிகேட் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க இவ்ளோ சந்தேகப்படுறோம். அதான் முதல்ல உங்களை கருணை இல்லத்துல பார்த்த உடனே இதே கேள்வியை கேட்டோம், இப்பவும் கேக்குறோம். ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா எதுவுமே கேட்க மாட்டோம். உங்களுக்கு நாங்க வச்ச டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க தான் எங்க தங்கச்சிங்கன்னு நாங்க மனசார ஏத்துக்கிறோம். சரி சரி, நாங்க இப்ப எதுக்கு இங்க வந்தோம் தெரியுமா? உங்களுக்காக அப்பப்போ நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் என் ரூம்ல இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும். வாங்க தரேன். நீங்க முன்னாடி போங்கக்கா, நாங்க இப்ப வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க. வா. ஆமாடி, என்னம்மா 2 பேரும் போட்டு வாங்குறாங்க. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்குள்ள என் உயிர் போய் உயிர் வந்துருச்சு. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான்க்கா. எங்க நம்ம பேசுறதை கேட்டுட்டு தான் மேகலா இப்படி கேக்குறாங்களோன்னு முதல்ல நான் பயந்தேன். நீங்க டூப்ளிகேட் ஆடின்னு நம்ம தலைமுடியை பிடிச்சி வெளியில துரத்தி விட்டுருவாங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ திறமையா பேசி மேட்ரை திசை திருப்பின. அதான் நானும் அப்படியே உன் கூட பின்பாட்டு பாடி ஒத்து ஊதுன. இனிமே பாரு, அந்த கடவுளே வந்து நாம ஒரிஜினல் இல்ல டியூப்ளிகேட்னு சொன்னாலும் இந்த வீட்ல யாரும் நம்ப போறதில்ல. அந்த அளவுக்கு இவங்களை நம்ப வச்சாச்சு. ஆமாக்கா, இனிமே நம்ம பிளான ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரி சரி, முதல்ல மேகலா ரூமுக்கு போயிட்டு வந்து அத பத்தி பேசிக்கலாம். இன்னும் நாம லேட் பண்ணா ஓடி போன சந்தேகம் அவங்களுக்கு திரும்ப வந்துட போகுது. உடனே வா போலாம்.
வாங்க அருண் தம்பி. அண்ணா கோபால்ண்ணா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. அப்புறம் என்ன விசேஷண்ணா? தம்பி நீயாவது உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லப்படாதப்பா. என்னென்ன சொல்றீங்க? ரமேஷை பத்திய கேக்குறீங்க? அண்ணா முதல்ல உங்களுக்கு மகன், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரெண்டு. நீ அப்படி சொல்லலாம்ப்பா. ஆனா அவன் அப்ப சொல்ல மதிக்கிற மாதிரியா நடந்துக்கிறான். அவன் இஷ்டத்துக்குள்ள தெரியறான். அதான் நீ சொன்னா கேப்பான்னு உன்கிட்ட சொல்றேன்ப்பா. நான் என்னென்ன செய்யணும் சொல்லுங்க, செஞ்சிடறேன். தம்பி நான் காந்தி நகர்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். சரி. முன்னெல்லாம் அடிக்கடி நான் அங்க போய் வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாப்பேன். இப்ப எனக்கு மூட்டு வலி ஜாஸ்தியா இருக்கிறதுனால அடிக்கடி போக முடியல. அதனால என் பையன் ரமேஷ் கிட்ட வீட்டு வேலை எப்படி நடக்குதுன்னு போய் பாருடான்னு பல தடவை சொல்லி பார்த்துட்டேன்ப்பா. கேட்கவே மாட்டேங்கிறப்பா. இப்படி இருந்தா எப்படிப்பா? நீதான் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்ப்பா. சொல்லிட்டீங்களா? இனிமே பாருங்க, ரமேஷ் ஒரு நாள் தவறாம கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டை போய் பாத்துக்குவான். சரிண்ணா, நல்லது. நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. வாங்க வரண்ணே. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். பால போடுங்கடா, போயிட்டு போங்கடா. ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணுங்கடா, போங்கடா. அண்ணா போங்கடா. ரமேஷ் அண்ணா நீங்க முதல்ல பேட்ட கொடுங்கண்ணா. டேய் அடுத்த டைம் அவுட் ஆனா பாத்துக்கலாம்டா. முதல்ல பால போடுங்கடா. அண்ணா எப்படியே 2 வாட்டி சொல்லிட்டீங்க, முதல்ல பேட்ட கொடுங்கண்ணா. டேய் முதல்ல பால போடுங்கடா. அண்ணா அதெல்லாம் கிடையாதுண்ணா, கொடுங்கண்ணா. போடா டேய், முதல்ல பால போடுங்கடா. ஏடா நின்றீங்க, போங்கடா. அண்ணா ஒரு தடவை பால போடுங்கடா. டேய் ரமேஷ். டேய் அருணே, இங்க வாடா. இதோ வரேன் இருடா. உங்களுக்கு வந்து வச்சுக்கிறேன்டா. புடிங்கடாத. டேய் டடா. போய் பால போடு. வாடா. என்னடா என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க? முதல்ல வண்டியில ஏறா. எதுக்குடா? காரணம் சொன்னாதே ஏறுவீங்களோ? அப்படிலாம் இல்லடா. எங்க போறோம்னு தெரிஞ்சிட்டு ஏறது நல்லது இல்லையா? அதான்டா கேட்டேன். காந்தி நகர்ல உங்க அப்பா ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு, ஞாபகம் இருக்கா? அங்கதான் போறோம். அங்கேயா? அங்க எதுக்குடா போறோம்? டேய் நியாயமா நீ மட்டும்தான் போகணும். ஆனா உங்க அப்பா எத்தனை தடவை சொன்னாலும் நீ போக மாட்டேங்கிறியாமே. வழியில பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னாரு. அதான் உன்னாங்க போக வைக்கிறேன்னு அவர்கிட்ட உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வா வண்டியில போலாம். டேய் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்க. எப்படி நான் பாதியில விட்டு வர்றது? ஆமா இவங்க எல்லாம் பெரிய பிளேயரு, போடலாத கிரிக்கெட். வாடா அப்புறம் வந்து விளையாண்டுக்கலாம். ஏறா. என்னடா இப்ப நீயா ஏறியா இல்ல அடிச்சு ஏத்துட்டா? ஏறா. சரிடா. வாங்கிக்கமா. போ. யோ நேத்து வரேன்னு சொல்லிட்டீங்க போன. உனக்காக எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தது தெரியுமா? யோ வேலையா பாருங்க, என்னையா பேசிக்கிட்டே இருக்கீங்க? வேலையா பாருங்கயா. என்னம்மா உங்களுக்கு ஒரு தனியா சொல்லுமா? சீக்கிரமா வேலை ஆகட்டுமா? என்ன மேஸ்திரி, நான் ஒண்டி ஆள் இந்த கல்லெல்லாம் எப்படி மேல தூக்குறது? பேச்ச குறீங்க. ஆகட்டும். வாங்க அருண் தம்பி, ரமேஷ் தம்பி, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கனே. 2 பேரும் ஒண்ணு சந்தாப்புல இங்க வந்திருக்கீங்க. அங்க நடக்கிற கட்டட வேலையை மேற்பார்வை பார்க்கதான். மேற்பார்வை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? இவன் சொன்னா எங்க கேக்குறான் மேஸ்திரி? பார்த்தே அவனு அடம் முடிச்சா நான் இங்க கூட்டு வரான் மேஸ்திரி. இவன் சொல்றதையெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க மேஸ்திரி. இவங்க அப்பாவுக்கு முன்ன மாதிரி இங்க வந்து தினமும் வேலையை கவனிக்க முடியல. அதனால இவனை போய் பாடுறானா கேட்க மாட்டேங்கிறான்னு அவர் என்கிட்ட வந்து புலம்புறாரு. அதான் கையோட இவனுங்க கூட்டிட்டு வந்துட்டான். இனி தினமும் இங்க வருவான்.
டேய் நீ ஏதோ சொன்னதாண்டா இங்க வந்தேன். டெய்லி எல்லாம் வர முடியாதா? வேலையை பாடுறா. டேய் உன் சொந்த வீடுடா. அதான் எங்க அப்பா இருக்காருல, பாத்து பாடுறா. ஐயோ இதோட நீ 2 தடவை கீழே போட்டுட்ட. உன்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியாதமா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, அதான் பசி மயக்கத்துல கீழே என்னது? போட்டேன். ஏமா கீழே போட்டது இல்லாம காரணம் வர சொல்லிட்டு இருக்க? உன் கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாதுமா. ஐயோ ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா, எனக்கு இது பழக்கம் இல்லாத வேலை, அதோட பசி மயக்கம் வேற, தெரியாம கீழே போட்டுட்டேங்கய்யா. இனிமே நான் கவனமா வேலை பார்ப்பேங்கய்யா. நீ ஒன்னும் பண்ண வேணாம். இனிமேல் உனக்கு இங்க வேலை இல்ல, இடத்த காலி பண்ணுமா ஃபர்ஸ்ட். ஐயா ஐயா தயவு செஞ்சியா கோவப்படாதீங்க, இனிமே நான் ஒழுங்கா வேலை பார்ப்பேயா. முன்ன பின்ன இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லையா, ரொம்ப கஷ்டம் ஐயா, ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கய்யா. உன்னை மன்னிச்சிட்டு இருந்தா வேலை நடக்க வேணாமா? ஓனர் வேற வந்திருக்காரு, சீக்கிரம் முடிக்கலாம். அவர் என்ன திட்டுவாரு? ஏண்டா மேஸ்திரி அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காரு? தெரியலடா, ஏதோ கீழே போட்டாங்க போல. எவ்வளவு நேரம் ஆகும்? இருடா, எதுவும் டிலே ஆகாதுடா. எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்தாச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான், எல்லாம் ரெடி ஆயிரும். எப்ப பாரு இவருக்கு வேலை வேலை வேலைதான், நேரத்துக்கு சாப்பிட கூட மாட்டாரு. நம்மளே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வைக்கலான்னு பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கேன் போன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு. அப்படி என்னதான் பேசுவாரோ என்னதான் வேலை பார்க்கறாரோ தெரியல. ராமநாதன், என்ன இது சார்? யாரும் 2 பேர் வந்து டாக்குமெண்ட் கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து லோன் பணத்தை சாங்ஷன் பண்ண சொன்னாங்க சார். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படியே கேட்காம அவங்க பணத்தை இங்க வச்சுட்டு போயிட்டாங்க சார். சார் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் சார். என்ன ராமநாதன், ஜனங்க மத்தியில இது வரைக்கும் நமக்கு இருந்த நல்ல வேறெல்லாம் கெடுத்துருவீங்க போல இருக்கே நீங்க. இல்ல எதுவும் இல்ல சார். சார் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார், என்ன நம்புங்க சார். அவங்கள தான் சார் பணத்தை இங்க வச்சுட்டு போனாங்க, நான் கை நீட்டி வாங்கல சார். சார் இவர் லஞ்சம் வாங்கினதை என் கண்ணால பார்த்தேன். ஐயோ இப்ப என்ன சொல்றீங்க? சார் சார் இவர் சொல்றதை நீங்க நம்பாதீங்க சார், இவர் ரொம்ப நல்லவர் சார், அப்படி லஞ்சம்லாம் வாங்க மாட்டார் சார். நீங்க வேணா யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாருங்க. இவர் ஏன் இப்படி பொய் சொல்றாருன்னு எனக்கு புரியல சார். ஆமா சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், முதல்ல நீங்க வெளியில இருங்க. சார் சார் நான் சொல்றதை நம்புங்க சார், நான் பணம் எதுவும் வாங்கல சார். இல்ல சார், என் கண்ணால பார்த்தேன், இவர் வாங்கினாரு. இல்ல ஜானகி, நான் சத்தியமா லஞ்சம் வாங்கல. ஐயோ எனக்கு தெரியுங்க, இவர் சொல்றத நம்புங்க, இவர் லஞ்சம் வாங்க மாட்டாருங்க. ஏங்க அவர் லஞ்சம் வாங்குறதா இவர் கண்ணால பாத்துக்கிறாரு. சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், இவர் பேங்க்ல நீங்க குடுக்குற சம்பளத்தை தவிர வேற எதையும் கை நீட்டி வாங்க மாட்டார் சார். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க, 4 பேர்கிட்ட விசாரிச்சு முடிவெடுங்க சார். சும்மா புலம்பாதம்மா, உன் புருஷன் லஞ்சம் வாங்கினத கண்ணால பார்த்தேன்னு இவர் சொல்றாருமா. இவர் சொல்றத நம்புறதா இல்ல நீங்க சொல்றத நம்புறதா? இவர் லஞ்சம் வாங்க மாட்டார் சார், நம்புங்க சார், இவர் ரொம்ப நல்லவர் சார். மிஸ்டர் ராமநாதன், லஞ்சம் வாங்குனதுக்காக உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறோம். ஐயோ எனக்கு சார் நான் சொல்றத நம்புங்க சார், ப்ளீஸ் சார். சார் நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார், என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லுங்க, இப்போ என் கூட வாங்க. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். தம்பி நீங்க எங்க கூட ஆபீஸ்க்கு வாங்க, வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ரிப்போர்ட்டும் கொடுங்க. தாராளமா சார், நீங்க முன்னாடி போங்க, நான் என் வண்டியில பின்னாடி வரேன். இந்த தம்பி தெரிஞ்சவர் தான் சார், கண்டிப்பா வந்துருவாரு சார். சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். வாங்க சார், வாங்க சார், என்ன நம்புங்க சார். வாங்க சார் சார் சரிங்க சார், நான் சொல்றேன் நம்புங்க, இவர் லஞ்சம் வாங்க மாட்டாரு. கடவுளே என்ன நடக்குதுங்க? சார் வாங்க சார், ஆபீஸ் போய் பேசலாம். வாங்க போங்க. என்ன விடுங்க சார். அட பாவி, தப்பே பண்ணாத என் புருஷனை லஞ்சம் வாங்குறாருன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டியேடா. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன். ஏமா எனக்கு சாபம் கொடுக்குறியா? உன் புருஷன் லஞ்சம் வாங்கினதை நான் பார்த்தேன், அதனால நான் சொன்னேன். பெருசா நல்ல ஒரு மாதிரி பேசுறீங்க, அவர் பண்ணது தப்பு தானே?
அவர் எங்கே தப்பு பண்ணாரு? அவர் லஞ்சமே வாங்கல. கடவுளே, இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? என்னங்க? அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஆச்சரியமா இருக்கனே, ராமநாதனை லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லி நீங்க எப்படி மாட்டி விட்டீங்க? எல்லாம் என் மூளையை யூஸ் பண்ணி தான்டா. அதான் எப்படின்னு கொஞ்சம் விளங்குறா சொல்றேன். அதாவது அந்த ராமநாதன் இருக்கானே, அவன் ரொம்ப நல்லவன். டீ குடிக்கணும்னா கூட தான் சொந்த காசை போட்டு தான் குடிப்பான். என்னமோ வந்து லோனை கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும், டாக்குமெண்ட்ல எந்த வில்லங்கமும் இருக்கக்கூடாது, ஈஸி அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி சொல்லிட்டு இருந்தான். அப்படிப்பட்டவங்கிட்ட பணத்தோட போய் நின்ன. அப்ப என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சார் நினைச்சிட்டீங்க உங்க மனசுல? ஏற்கனவே இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, 1008 வில்லங்க இருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி தப்பான டாக்குமெண்ட்டுக்கு பணம் கொடுக்குற பேங்க் இதுவும் கிடையாது. நான் அந்த மாதிரி ஆபீசரும் கிடையாது. தெரியும் சார், ஆனா இப்படியே இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தர் வளைஞ்சு கொடுத்து போனா தானே மக்களுக்கு நல்லது நடக்கும். இத பாருங்க, மக்களுக்கு இப்ப இருக்கிற அரசாங்கமே நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களை மாதிரி பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எங்க பேங்கே நல்ல சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. அதனால இனிமே உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு லஞ்சமா கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் நாங்க வாங்கவும் மாட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. என்னங்க? என்ன விஷயம்? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, பேசி முடிச்சா நான் உன்னை கூப்பிடுறேன். அங்க போய் நின்று வரேன். சரிங்க. இனியும் உட்காந்துட்டு இருக்கீங்க, இடத்த காலி பண்ணுங்க. இந்த பாருங்க, இனிமே ஒழுங்கு மரியாதையா யாருக்கு லஞ்சம் கொடுக்காம லட்சணமா வாழ பாருங்க. போங்க. லஞ்சம் வாங்க மாட்டியா? நீ வாங்கலன்னு வச்சுக்க, இந்த வந்திருக்காளே உன் பொண்டாட்டி, உன் பொண்ணு, பையன் யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. என்ன முழிக்கிற? என்னை பத்தி தெரியும்ல. மரியாதையா பணத்தை வாங்கிட்டு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி லோனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. எடியா அந்த பணத்தை. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணி லோனை சாங்ஷன் பண்ணி கொடு. இந்த பாருங்க, சொன்னா கேளுங்க சார், தயவுசெய்து போயிடுங்க சார். பணத்தை வாங்கிக்கிட்டு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு லோனை சாங்ஷன் பண்ணி கொடுங்க சார். யோ, என்ன நினைச்சிட்டு மனசுல? பணத்தை கொடுத்த வேலை நடந்துன்னு பாக்குறியா? பணத்தை வாங்கிட்டு வேலை செய்யறா நான் கிடையாது. முதல்ல கிளம்பியா. ரொம்ப அடம் முடிக்காதீங்க சார். பணம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், இன்னும் எவ்வளவோ பண்ணிக்கலாம் சார். நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார். ப்ளீஸ் சார். சார் பணத்தை கொண்டு போங்க சார். இல்லைன்னா நான் சொன்னதை செஞ்சிருவேன் சார். ஞாபகம் வச்சுக்கோ சார். பணத்தை கொண்டு போங்க சார். யோ 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 பணம். அதுக்கப்புறம் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணதுனால பேங்க் மேலதிகாரி வந்து கரெக்டா அப்பாவி ராமநாதனை அள்ளி போட்டு போயிட்டாங்க. எப்படி அழகா பிளான் பண்ணி அந்த ராமநாதனை லஞ்சம் வாங்கினதா மாட்டி விட்டோம் பாத்தியா? அட பாவி, நாம தப்பு பண்ணிட்டோமே. சூப்பர்ண்ணே. இந்த ஆபீஸ்ல இருக்க மத்தவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். காசை கொடுத்தா வாங்கிட்டு வேலையை முடிச்சு கொடுக்க வேண்டியதானே. ஏதோ அவன் சொந்த காசை கொடுக்கற மாதிரி ஜம்பமா பேசிக்கிட்டு இருந்தா நல்ல வேட்டு வச்சிங்கண்ணே. இனிமே நம்மளை பார்த்தாலே ஒதுங்கிட்டு போயிருவாங்க. நல்லா கல்லா கட்டலானே. சரியா சொன்ன. அதனால தானே பிளான் பண்ணி அந்த இங்க இருந்து கிளப்பினது. டேய், அநியாயமா அந்த ராமநாதன் சார அதிகாரிங்க கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்னு மாட்டி விட்டான்டா. இப்பதான் தப்பு எங்க நடந்திருக்குன்னு தெரியுது. முதல்ல அவங்க மேலதிகாரிங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி அவரை காப்பாத்தணும். நீ வீட்டுக்கு போ, நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன். சரி, பார்த்துட்டு வாடா. தம்பி, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ராமநாதன் மட்டும் இல்ல, எங்க பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற எல்லாருமே பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு லோன் கொடுக்கறவங்க கிடையாது. அதனால ராமநாதனை நல்லா விசாரிச்சு அவர் நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை அனுப்பிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். முன்ன பின்ன தெரியாத ஒரு நல்ல பேங்க் அதிகாரிய லோனை சாங்ஷன் பண்றதுக்காக லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டதை நினைச்சு குற்ற உணர்ச்சியில வந்தேன் சார். நல்ல வேலை சார், நீங்க விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் அனுப்பிச்சுட்டீங்க.
உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் எதுக்கு தம்பி? நாங்க எங்க கடமை தானே செஞ்சோம். ஆமா சார், ராமநாதன் சார் மாட்டி விட்டது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தம்பி, அதையும் நாங்க விசாரிச்சிட்டோம். மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்க சில சுயநலவாதிகள் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள உடனே இம்மிடியேட்டா அரெஸ்ட் பண்ண சொல்லி போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டோம். இந்நேரம் அவங்க லாக்அப்ல இருப்பாங்க. நல்லது, ரொம்ப நல்லது சார். லஞ்சம் வாங்கலன்னா குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு சொல்லி ராமநாதன் சாரை மிரட்டி இருக்காங்க. அதனால அவரோட ஃபேமிலிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு பயந்துருக்காரு. நல்ல வேலை, நீங்க அதுக்கும் ஒரு நல்ல வழி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் தம்பி. தேங்க்ஸ் சார். வாங்க சார். ஓகே. டேய், அவங்க ஜானகி தானடா? என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையடா. ஐயா, தயவு செஞ்சு வேலையை விட்டு போன மட்டும் சொல்லாதீங்கய்யா. ஏம்மா, எத்தனை தடவை நான் சொல்றது? மரியாதை சொன்னா போக மாட்டியா? கழுத்தை பிடிச்சு தள்ளணுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா. என் புருஷன் என்னையும் என் பிள்ளைங்களையும் நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாருந்தாயா நான் இந்த வேலைக்கே வந்தேன். இங்கேயும் வேலை இல்லைன்னு துரத்தி விட்டா நான் எங்கேயா போவேன்? அதுக்காக உடம்ப வளைச்சு வேலை பார்க்காத உனக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியுமா? போமா, எங்கேயாவது ஹோட்டல்ல போய் எச்சி பிளேட் கழுவு போ. ஐயா, உங்க கால்ல வேணாலும் அனுப்பாதீங்க. எந்திரிமா, சொல்றதுக்கு முதல்ல எந்திரிமா. தயவு செஞ்சியா என்ன வேலையை விட்டு போன்னு சொல்லாதீங்க. என்ன நீ கால்ல விழுந்து அழுதுட்டு இருக்க? முதல்ல போமா. இத பாரு ஜானகி, நீ வாழ்ந்து கெட்ட குடும்பம். உன் புருஷன் இருந்த வரைக்கும் நீ எந்த குறை இல்லாம வாழ்ந்த. அந்த ஆள் எங்கேயோ போனதுனால சோத்துக்கு கூட வழி இல்லைன்னு நீ சொன்ன. அதனாலதான் உன்னை இங்க வேலைக்கு வர சொன்ன. இனிமேல் இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டேன்னா ஏன் வேலை போயிடும். தயவு செஞ்சு போயிடு. ஐயோ, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா. முதல்ல இங்க இருந்து கிளம்புமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. கிளம்புமா, அது கூட முதல்ல இங்க இருந்து கிளம்புமா. நீ கிளம்பு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா. வேலைய பாரியா? ஐயா, இனிமே ஒழுங்கா வேலை செய்றீங்க. ஐயா, என்னடா இது? அந்த அம்மா நல்லா வாழ்ந்தவங்கடா. அவங்க எதுக்கிட்ட இப்படி சித்தால் வேலைக்கு வராங்க? டேய், அவங்க தலையெழுத்துறா. அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? அப்படி இல்லடா ரமேஷ், அவங்க சொன்னாங்கல்ல ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டாருன்னு. அது என்னால இருக்குமோன்னு மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியா இருக்குடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி திடீர்னு எப்படிடா ஆகும்? சித்தால் வேலை பார்க்கணும்னு அந்த ஜானகி அம்மாவுக்கு என்ன தலையெழுத்தடா? இல்லடா, அதுக்கு என்ன காரணம்னு அவங்க வீட்டுக்கு போய் கண்டிப்பா கேட்கணும்டா. டேய், எதுக்குடா உனக்கு தேவையில்லாத விவகாரம்? இல்லடா ரமேஷ், அவங்க வீட்டுக்கு போய் கண்டிப்பா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்டா. விசாரிச்சே ஆகணும். சரி வா. உண்மையை சொல்லுமா, இது உன் குழந்தையா? கேக்குறதுக்கு ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஏமா, கேட்டுட்டே இருக்கல, உண்மையை சொல்லு. இது உன் குழந்தையா? போன வாரம் ஷாப்பிங் மால்ல இந்த குழந்தைய தொலைச்சிட்டதா இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. மால்ல இருக்கிற சிசி கேமராவுல நீ தான் குழந்தைய தூக்கிட்டு வந்தது பதிவாயிருக்கு. அதான் கேக்குற, உன் குழந்தை தானா? சார், இது என் குழந்தை இல்ல சார். ஷாப்பிங் போன இடத்துல இந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். யார் குழந்தைன்னு கேட்டேன். யாரும் என் குழந்தை இல்லைன்ட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் சார் எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன். மா, அடுத்தவங்க குழந்தைய நீ எப்படி அனுமதி இல்லாம வளர்க்க முடியும்? குற்றம் தெரியுமா? ஏதாவது அனாதை குழந்தை கிடைச்சா அதை போலீஸ்ல ஒப்படைக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே எப்படி குழந்தைய வளர்க்க முடியும்?